கர்மா அப்படின்னு சொன்னோம்னாலே ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில், அதாவது ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் அந்த கர்மான்றது முக்கியமாக இருக்கும். சர்ப்ப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ராகுவும் கேதுவும் தான் அந்த கர்மாவை அளக்கக்கூடிய அளவுகோல்னு சொல்லுவோம் ஜோதிட ரீதியாக. இப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த சர்ப்ப கிரகங்கள் மிகவும் வலுவாக இருக்குது. என்னைக்கு இவர் ஃபேமிலி லைஃபுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த குடும்ப தோஷமாகப்பட்டது நிறைய ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த ஜாதகப்படி அந்த ராகு தான் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய கர்மாவை செய்ய தூண்டுது. கர்மானாலே பார்த்தீங்கன்னா என்னது பெருசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆசைப்படுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசைக்காக நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றும். இப்போது குடும்பஸ்தானம் கெட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 2லேயே பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருந்து 2ஆம் இடத்துல ராகு கிரகங்களோ இல்லை கேதுவோ இந்த மாதிரியான சர்ப்ப கிரகங்கள் இருந்தாலும் என்னுடைய கஷ்டங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலைமை மாறணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாரோடையும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கணும், என்னுடைய குடும்பம் நிம்மதியாக இருக்கணும். இதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் பற்றி நேரிலும் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஆஸ்ட்ரோ பூர்ணா, ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சியாளர். வணக்கம் மேம். வணக்கம் சார். ஆன்மீகம் டுடே நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். மேம், இப்போது கர்மாச பூமராங்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லா ஜோதிடருமே ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு முன்னோர்களோட ஒரு கர்மா இருக்குது, அந்த கர்மானால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான பிரச்சனைகளை பற்றி சொல்கிறாங்க. இப்போது அந்த கர்மாச பூமராங்கிறது எந்த அளவு உண்மை மேம்? கண்டிப்பாக முக்கியமான ஒரு கேள்வி, எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய கேள்வி. கர்மா அப்படின்னு சொன்னோம்னாலே ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில், அதாவது ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் அந்த கர்மான்றது முக்கியமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டுருக்குறீங்க. இந்த கர்மாவை அளக்கக்கூடியது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்பம் தான். அந்த சர்ப்பம் தான் பார்த்தீங்கன்னா சர்ப்ப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ராகுவும் கேதுவும் தான் அந்த கர்மாவை அளக்கக்கூடிய அளவுகோல்னு சொல்லுவோம் ஜோதிட ரீதியா. இப்போ இந்த ராகுன்றது, ராகு தசை நடக்குது, இல்லை ராகு புத்தி நடக்குது, ராகு அந்தரம் நடக்குது, இந்த மாதிரியான ஒருவர் ஜாதகத்துல ராகு பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கும். அந்த ஜாதகப்படி அந்த ராகு தான் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய கர்மாவை செய்ய தூண்டுது. கர்மானாலே பார்த்தீங்கன்னா என்னது பெருசா ஒன்றும் கிடையாது. நீங்க ஆசைப்படுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசைக்காக நீங்க செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றும். இப்போ இன்னொருத்தர் ஒரு ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குறோம்னா அந்த ஆஃபீஸில் இன்னொருத்தரை தாண்டி நம்ம முன்னேறி வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது தான், அதுவே ஒரு சின்ன கர்மா தான். இல்லை ஒரு குடும்ப வாழ்க்கையில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எல்லாமே கர்மாவாக மாறுது. இந்த ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் தான் அந்த ராகுன்ற அந்த சர்ப்ப கிரகம். இந்த கேதுன்றது பார்த்தீங்கன்னா அந்த ஆசையை நீங்கள் எந்த அளவுக்கு ஆசைப்பட்டீங்களோ அதற்கான விளைவுகளை சந்தித்தே தீரணும்னு சொல்லக்கூடியது தான் அந்த கேதுன்ற சர்ப்ப கிரகம். இந்த கேது அந்தரம், கேது தசாபுத்திலாம் வரும்போது அதற்குண்டான விளைவுகளை நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சே சேரணும். அதுதான் அந்த கர்மான்னு சொல்லக்கூடிய அந்த அனுபவிக்கக்கூடிய இடம்தான் அந்த கர்மான்றது. ஓகே மேம். மேம், இப்போது ஒரு கர்மா என்னுடைய ஜாதகம்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் மேம்? கண்டிப்பா உங்க ஜாதகப்படி பாத்தீங்கன்னா கர்மா இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் நான் இப்போ சொன்னேன், சர்ப்ப கிரகங்கள் தான் அந்த கர்மாவை நிர்ணயிக்கக்கூடிய கிரகங்கள். இப்போ உங்க ஜாதகத்துல அந்த சர்ப்ப கிரகங்கள் மிகவும் வலுவா இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்திலேயே சர்ப்ப கிரகம் இருக்கும். இவங்களுக்கு அந்த குடும்பத்தினால தோஷம் இருக்கு. குடும்பம் என்னைக்கு அது வரைக்கும் அம்மா அப்பா கூட இருப்பாங்க, எல்லாருமே நல்லா இருப்பாங்க, சிரிச்சு பேசி பழகிட்டு, அப்படி அந்த மாதிரியான ஒரு மனிதரை நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னைக்கு இவர் ஃபேமிலி லைஃபுக்குள்ள என்ட்ரி ஆகிறாரோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த குடும்ப தோஷமாகப்பட்டது நிறைய ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். மனைவியோட பிரச்சனை, அடுத்து கணவனோட பிரச்சனை, குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை தோஷம் இருந்ததுன்னா குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறம் அந்த கர்மாவை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலையும் அந்த சர்ப்ப கிரகங்கள் எங்க இருக்கோ அங்கதான் அவங்களுடைய கர்மா இருக்குன்றத நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க முடியும்.
ஓகே மேம். மேம் இப்போ கர்மா வந்து எனக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ அதனால எந்த வகையான பிரச்சனைகள் வந்து நமக்கு ஏற்படும் மேம்? கர்மா இருக்குன்றது தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அதனுடைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அந்த தசாபுத்தி வரும்போது தான் தெரியும். நீங்க இப்போ உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக இல்லை முன்னோர்கள் சாபம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே இப்போ பார்த்தீங்கன்னா அது 4 தலைமுறையை கடந்து தான் அந்த கர்மா வேலை செய்யவே ஆரம்பிக்கும். யாரோ முப்பாட்டனார் செய்த அந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க சொத்து வாங்க முடியாம நிறைய தவிச்சிட்டு இருப்பீங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சொத்துக்கள் மூலமாக கர்மா இருக்கு எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ராகு கேது வரும்போதுதான், அந்த கிரகங்கள் வரும்போதுதான், அந்த தசாபுத்தி வரும்போதுதான் அந்த சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளும் ஆரம்பிக்கும். இல்ல சொத்துக்கள்லாம் நல்லா வாங்கிடுவீங்க, அதன் மூலமா உங்களுக்கு கர்மா இருக்குன்னா அந்த சொத்தை அனுபவிக்க விடாது. அப்படியே அனுபவிச்சாலும் பாத்தீங்கன்னா அங்க நிறைய வியாதிகள், ஒரு நிம்மதி இல்லாம இருக்கும். சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு கர்மா வருதுன்னா அந்த சொத்தின் மூலமாக நிம்மதி இல்லாம இருக்கிறது தான் அந்த கர்மா செய்யக்கூடிய செயல்கள். ஓகே மேம். மேம் இப்போ கர்மா இருக்கு, அதுக்கான எளிய பரிகாரங்கள் என்ன இருக்கு மேம்? கண்டிப்பா இருக்கு. கர்மா உங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை மூலமாக கர்மா இருக்கு. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக கர்மா இருக்கு அப்படின்றத நம்ம எளிதா கண்டுபிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா குரு மூலமாக உங்களுக்கு கர்மா இருக்கும். குழந்தைனாலே குருன்னு பேரு. இப்போ ஒருத்தர் முதல் குழந்தை பெற்றெடுக்கிறாங்க, அடுத்து திடீர்னு எதிர்பாராத விதமாக அபார்ஷன் ஆயிடுது, அடுத்து 3வது குழந்தை பிறக்குதுனாலே அங்க நம்மளுக்கு ஜாதக ரீதியாக அவங்க கட்டங்கள் சொல்லிடும். உங்களுக்கு நீங்க ஏற்கனவே அபார்ஷன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத அந்த கட்டங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடும். அந்த குரு பகவானும் நம்மளுக்கு தெரியப்படுத்த ஆரம்பிச்சிடுவார். இவர்களுக்கு அந்த குழந்தைகள் மூலமாக கர்மா இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்த ஆரம்பிச்சிடுவார். இதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை மூலமாக, அதாவது கன்னி பெண்களோ இல்ல ஒரு குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தைகளுக்கு நீங்க ஒரு வருஷம் உங்களுடைய பிறந்த நாள் அன்று ஒரு துணிமணிகள் எடுத்து கொடுக்கறது, இல்ல அவங்களுக்கு சாப்பாடு போடுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு வந்தாலே அந்த குழந்தை மூலமாக ஏற்படக்கூடிய பரிகாரம், அதாவது தோஷம் வந்து குறைஞ்சிரும், கர்மா குறைஞ்சிரும். சில பேருக்கு அந்த தோஷம் பார்த்தீங்கன்னா கர்மா பார்த்தீங்கன்னா சிவாலயங்களுக்கு சென்று உங்களுடைய தூய்மை பணிகளை, இப்பெல்லாம் உளவார பணிகள் நிறைய இருக்குது, அந்த சிவாலயங்களுக்கு சென்று உங்களுடைய பணிகளை ஒரு சேவை செய்வதன் மூலமாக அதனுடைய கர்மா குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சார். மேம் இப்போ நீங்க வந்து பரிகாரம் சொல்லிட்டீங்க. இப்போ இது ஒரு சில கோயிலுக்கு போனா இந்த கர்மா விலகுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கர்மாக்கான கோயில் இருக்கா? இல்ல அப்படி இருந்தா அது எந்த மாதிரி நாட்கள்ல போகணும் மேம்? கண்டிப்பா. இப்போ குடும்பஸ்தானம் கெட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் 2லயே பாத்தீங்கன்னா லக்னத்துல இருந்து 2ஆம் இடத்துல ராகு கிரகங்களோ இல்ல கேதுவோ இந்த மாதிரியான சர்ப்ப கிரகங்கள் இருந்தாலும், இல்ல சனி இந்த மாதிரியான பாவ கிரகங்கள், சனி செவ்வாய் இந்த மாதிரியான கிரகங்கள் இருந்தாலோ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குடும்பஸ்தானம் முதல்ல கெட்டு இருக்கும். இவர்கள் இளமை வயதுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா பேச்சு திறமை கொஞ்சம் கம்மியா இருக்கும். பேச ட்ரை பண்ணாலே அவங்களால பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கும். இந்த மாதிரியான குடும்பம் வாக்குஸ்தானம் கெட்டு இருக்கும் போது இவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அதாவது கர்மா மூலமா கிடைக்கக்கூடிய அந்த பரிகாரத்திற்கு பாத்தீங்கன்னா நீங்க கடலூர்ல இருக்கக்கூடிய அந்த பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு நீங்க சென்று வழிபட்டீங்கன்னாலே போறோம். அதாவது உங்களுக்கு அந்த கர்மா அது மூலமா தான் வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னு தெரிய வந்துருச்சுன்னா அந்த கடலூர்ல இருக்கக்கூடிய அந்த பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலயோ சென்று நீங்க அங்க வழிபாடு, அதாவது 4 தீபம் ஏத்தணுங்க. நீங்க கோயிலுக்கு போனாலே இப்ப எல்லாரும் என்ன செய்யறீங்கன்னா, நான் கோயிலுக்கு வந்துட்டேன், என்னமோ சுவாமி கிட்ட போய் நம்ம அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி தான் நம்ம எல்லாருமே போறோம், பாத்துக்கோப்பா என்னைய நல்லா வச்சுக்கோ அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு வரோம். அவருக்கு இருக்கிற டென்ஷன் நம்மள மாதிரியே அந்த தெய்வத்துக்கும் நிறைய டென்ஷன்கள் இருக்கு. அந்த மாதிரி அவருக்கு இருக்கிற ஒரு இதுல பாத்தீங்கன்னா நமக்கு நீ பாத்துக்கிறேன், நான் உன்னை பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அனுப்பிச்சு வச்சிடுவார். நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ஒரு சின்ன சின்ன பரிகாரம் தான் நான் எல்லாருக்குமே சொல்லிட்டு வரேன். கோயிலுக்கு போறீங்களா, அங்க 4 தீபம் நல்லா ஏத்துங்க. இப்ப இந்த குடும்பஸ்தானம் கெட்டிருக்குன்னா அந்த பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு போறீங்க, போகும்போது நல்லா அங்க மனசார பிரார்த்தனை பண்ணுங்க, சிவபெருமான்
பகவானை நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. என்னுடைய கஷ்டங்கள் குடும்பத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலைமை வந்து மாறணும். அடுத்து பாத்தீங்கன்னா நான் எல்லாரோடையும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கணும், என்னுடைய குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு அங்க ஒரு 4 தீபம் ஏத்துனாலே போதும். இப்ப தீபம் ஏற்றுவதன் மூலமா பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்மா வந்து அந்த ஒளியின் மூலமாக கரைய ஆரம்பிக்குது. அந்த தீபம் ஏற்றி அங்க அந்த தீபமாகப்பட்டது கரையிற வரைக்கும் நம்ம அங்க இருந்து ஒரு வழிபாடு செஞ்சோம்னாலே நம்மளுடைய கர்மா முழுவதுமா தீர்ந்துடும். ஓகே மேம், இப்போ கர்மா பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றிங்க மேம். வணக்கம் சார், அனைவருக்கும் நன்றி.